இப்போ எங்கிட்ட வந்து ஒரு 2000 போன்சை ரெடி ஆகிட்டு இருக்கு. 20 வருஷம் 25 வருஷம் மரங்க இதெல்லாம் ஃபுல்லாக வெழுது வந்துச்சு பாருங்க. பார்க்கறதுக்கு அப்படி நினச்சா ஒரு பெரிய மரம் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் டெவலப் பண்ணுச்சு. இந்த மாதிரி டெவலப் பண்ண மரம் தான் இந்த மரம். சொல்ல போனால் புளியா மரம், போதி, லிப்டிக், பைக்கா, சாண்ட் பேப்பர், கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 70-80 வகையான செடிகள் போன்சையாக வளர்த்துட்டு வரேன். இது ஆலமரத்திலே வந்து ஃப்ரூட்ஸ் வர ஆலமரம். இது சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா அது என்னதுப்பா? போன்சாவா? இங்கே உள்ள எல்லா மரங்களும் செடிகளும் பார்த்தீங்கன்னா போன்சாய். இவர் வந்து ரொம்ப ஆர்வம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆல்ரெடி நான் போன வருஷம் வந்தப்பவே இது வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். சும்மா அந்த கொஞ்சம் இடத்த காமிச்சப்பவே நிறைய பேர் இது எங்க இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இது சேத்பட்ல இருந்து இங்க பக்கத்துல வரணும். இது வந்தவாசி சேத்பட்டு. லொகேஷன் எல்லாமே நாங்க கீழே கொடுக்குறோம். அவர்கிட்ட கேட்டிருக்கோம். ஆமா, எடுத்துக்க சொன்னாரு. நிறைய வெரைட்டிஸ் வேரியன்ட்ஸ் ஏகப்பட்டதுக்கு போன்சாயில இவ்வளவு இருக்கா நம்ம வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கு. அது எல்லாமே நாங்க உங்களுக்கு காமிக்கிறோம். அவர் தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நம்ம கேட்கலாம். என்னுடைய நேம் ரமேஷ். என்னுடைய வில்லேஜ் நேம் வந்து சஞ்சீவ் ராயன்பேட்டை, விழுப்புரம் மாவட்டத்தில் வரும். அது நான் வந்து ஐடி எலக்ட்ரிஷியன் படிச்சிருக்கேன். ஆனால் பட் என்னுடைய ஒர்க் வந்து ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங். பட் நான் சென்னையில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு நர்சரியில் நிறைய பழக்கம் உண்டு. அப்படி போகும்போது ஃபர்ஸ்ட் பூ வகைகள் செம்பருத்தி, மல்லி, கனகாம்பரம் அந்த மாதிரி வாங்கி அழகு பார்த்தேன். அதுக்கப்புறம் போன்சை சர்க்கிளில் மாஸ்டர்களை பார்க்கும்போது எனக்கும் போன்சை வளர்க்க ஆர்வமாக இருந்துச்சு. அப்போ சின்ன சின்ன செடியாக வாங்கி வளர்த்து வந்தேன். இப்போ என்னுடைய எண்ணங்கள் பார்க்கும்போது உலக லெவலில் கின்னஸ் ரெக்கார்டு வாங்கணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பரான ஒரு இதுவா. பட் அப்படி பார்க்கும்போது இப்போ எங்கிட்ட வந்து ஒரு 2000 போன்சை ரெடி ஆயிட்டு இருக்கு. போன்சை தான், வெரைட்டி கிடையாது. போன்சை பார்க்கும்போது ஒரு 2000 கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. 4000 போன்சை நான் அச்சீவ் பண்ணேன்னா வேர்ல்டு ரெக்கார்டு. நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் சஞ்சீவராயன்பேட்டை கிராமத்தில் நான் அச்சீவ் பண்ண என்னால் முடியும். நானும் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் நீங்க சீக்கிரமா அந்த அவார்டு வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் வந்து இவருக்காக வேண்டிக்கங்க. இவரோட கார்டன் வந்து இன்னும் கொஞ்சம் மேலும் மேலும் வளரணும் அப்படின்னு இது பண்ணுங்க. மெயினாக வந்து படிச்சுட்டு வந்து விவசாயம் இந்த மாதிரி செடி சம்மந்தப்பட்டது பார்க்கறது இப்போ பெரும்பாலும் வந்து நிறைய ஆயிட்டே வருது. முதல்ல அதெல்லாம் குறைஞ்சிட்டு இருக்கோம். இப்போ வந்து நிறைய ஆயிட்டே இருக்கு. அதில் இவர் வந்து பண்ணுறாரு அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்கே வந்து நான் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. போன வாட்டி வந்தப்போ வீடியோ எடுக்க முடியல, ஆள் யாருமே இல்லை, அதனால பார்த்துட்டு சும்மா போயிட்டோம். இந்த வாட்டி வந்த உடனே பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒய்ஃப் வந்து நம்ம சேனல் பார்க்குறவங்க. அவங்க உடனே சொன்னாங்க, அம்மா நீங்களா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொன்னோன்னே இவரும் ஓகே சொல்லிட்டாரு. இப்போ இங்கே இருக்கிற செடியை பற்றிப்பா இன்னும் உங்களோட என்னென்ன அச்சீவ்மெண்ட் இருக்கு அப்படின்ட்டு சொல்லுங்க. என்னை பார்க்கும்போது ஃப்ரூட்ஸ் வெரைட்டிஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றோம். பட் அதை நிறைய மெடிசன்லாம் போட்டு பழுக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ரீதியாக பேசிக்கிறாங்க. பட் அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கண் முன்னாடியே நம்ம மண்ணில் காய்ச்சி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு நான் நிறைய ஃப்ரூட்ஸ் வகைகள்லாம் வச்சுருக்கேன். பட் அதில் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு கிளைமேட்டுக்கு என்னெல்லாம் வருமோ அந்த ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருக்கேன். இப்போ அது நிறைய காய்ச்சிட்ருக்கு. நான் மட்டும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஊர் மக்கள்லாம் நிறைய சாப்பிட்டு ஒரு பலன் அடைகிறாங்க. அதை தவிர போன்சை, அடினியம் அந்த மாதிரி வெரைட்டி நிறைய வளர்க்குறேன். ஸோ நீங்கள் பார்த்துருக்குது இந்த எல்லாம் போன்சை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி நேம் இருக்குது. சொல்லப்போனால் புளியா மரம், போதி, லிப்டிக், பைக்கா, சாண்ட் பேப்பர், கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 70-80 வகையான செடிகள் போன்சையாக வளர்த்துட்டு வரேன். ஒரு சில போன்சைகள்லாம் 20 வருஷம் 25 வருஷம் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஒரு சில செடிகள் ரொம்ப ஏஜாக இருந்தால் நான் வேற ஒருத்தர்கிட்டேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணதிருக்கும். ஒரு சிலதெல்லாம் வந்து நானே கிரியேட் பண்ணி வளர்க்குறதா இருக்கும். இப்படி பார்க்கும்போது நான் வந்து ஒரு 15-16 வருஷமாக அந்த செடியை நான் வளர்த்துட்டு வரேன். இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னோட வீட்டில் ஒரு 500 செடிக்கு மேலே வச்சுருக்கேன். அங்கே வந்து எல்லாமே ரொம்ப ஏஜான செடியாக இருக்கும். இதை விட ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லாவும் ரொம்ப ஏஜான செடியும் இருக்கும். இந்த செடி பார்க்கும்போது கேஷ்யூனா சொல்லுவாங்க. சவுக்கு செடியில இது வந்து ஒரு டைப். இது சவுக்கு ரகம் தான். பட் அதுல ஒரு ரகம் இது ஹைபிரிட் சவுக்கு.
அப்புறம் இந்த மாதிரி புளியா மரம் இதெல்லாம் ரொம்ப ஏஜ் ஆனது. இதுலயே நார்மலா காய் பூ அதெல்லாமே அதெல்லாம் வரக்கூடிய தன்மை வந்துடுச்சு அதுக்கு. காய்க்க வரும். வீட்டில் ஆல்ரெடி காயோட இருக்கு புளியா மரம். அந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டி இருக்குது. இது வந்து ஷீட் போட்டிருக்க காரணம் வந்து பில்லு எல்லாம் முளையாம இருக்கும். பட் பில்லு முளையாம இருக்கும், நம்மளும் வந்து பார்க்கறதுக்கு டீசெண்டா இருக்கும். அது இல்லாமல் அந்த பில்லுலாம் வளருதால செடிங்க வந்து எஃபெக்ட் ஆகுது, வளர்ச்சி கம்மியாகுது. இதனால வந்துட்டு பில்லு எல்லாம் இல்லாமல் செடியோட ஹெல்த்தி நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும், நடந்து போகலாம், பயம் இருக்காது, பூச்சி போட்டு இருக்கு அந்த மாதிரின்னு. இதெல்லாம் பார்க்கறது நீங்கள் பார்க்குற மரம் வந்து போதி மரம். இது போதி மரம் சொல்லுவாங்க. புத்தர்கள் வந்து போதி படிச்சா அந்த சொல்லுவாங்க இல்லையா, அதான் வந்து நேம் வந்து போதி மரம். இதெல்லாம் ரொம்ப ஏஜான மரம். அது வந்துட்டு என்னன்னா, அது வந்து மரம் வந்து வளர்ந்த மரத்தை அங்கே கட் பண்ணிட்டு இங்கிருந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ஷேப்பிங் வர்றதுக்காக. அதாவது மெட்டீரியலா இருக்கும், பெரிய பெரிய மரமும் வளர்ந்துருக்கும், 5 அடி 10 அடி மரம். அதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஷேப்புக்காக அங்கிருந்து கொண்டு வர்றது. ஒரு சிலது வந்து விதையிலேருந்து வளர்க்குறது, ஒரு சிலது சின்ன சின்ன கிளையிலேருந்து வளர்க்குறது. அந்த மாதிரி எல்லாம் வந்து போன்சாயை பண்ணலாம். விதை ரொம்ப நல்லா இருக்கும், பேட்டரி. கிளையிலேருந்து வளர்க்கறதும் பரவாயில்ல, மெட்டீரியல் உருவாக்கத்தும் கொஞ்சம் நாள் படும். அடிப்பட்டெல்லாம் வந்துட்டு அது அந்த புண்ணூரான சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் ஆறிட்டு அதெல்லாம் மறைஞ்சிட்டு அந்த ஷேப்பிங் வரதுக்கு கொஞ்சம் நாள் படும். பட் விதை வந்து ஈஸி, முளைஞ்சு வரும்போதே நம்ம அதை வந்துட்டு கை கால் லெஃப்ட் ரைட்னு கொண்டு போகலாம். கிளையா எடுத்து வச்சாலும் அது கொஞ்சம் ஈஸியாக கொண்டு வரலாம். பட் மெட்டீரியலா எடுக்கும்போது கொஞ்சம் நாள் படும். ஒரு சின்ன இது, இந்த களை எடுத்து வைக்கிறோம், வெறும் களை மட்டும் வைக்கணுமா, அதுக்கு ஏதாவது மருந்து தடவி வைக்கணுமா? ஒரு சில வெரைட்டி வந்துட்டு கட் பண்ணி வச்சாலுமே வந்துடும். ஒரு சிலது வந்துட்டு அதுக்குன்னு லிக்விட் இருக்கு. அதாவது அந்த கட் பண்ண இடம் வந்துட்டு அழுகாம இருக்கிறதுக்கும் சில பூச்சிகள் தாக்காம இருக்கிறதுக்கும் லிக்விட் இருக்கு, அதுல பண்ணிட்டு வச்சோம்னா வந்துடும். ஒரு சில செடி வந்து கட் பண்ணி வச்சா கண்டிப்பா வரவே வராது. ஏன்னா அந்த மாதிரி அப்போ புளியா மரம் இருக்கு, எடுத்துக்காட்டு அதெல்லாம் கட் பண்ணி வச்சா வராது. ஏன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் அழுத்தமான செடி. மேக்சிமம் பால் உள்ள மரம் எல்லாமே கட் பண்ணி வச்சா வந்துடும். சொல்ல போனால் போதி மரம், ஆலமரம், அத்தி மரம் இதெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி வச்சாலுமே வந்துடும். பிரேம்னான்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கட் பண்ணி வச்சா வந்துடும். மற்றெல்லாம் வந்து ஏர்லேயர் போடுவாங்க. ஒரு செடியில் ஒரு பிரான்ச்சில் மேலே இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே மண் வச்சு கட்டிட்டோம்னாக்கா 1 month 2 month அங்கே வேர் வந்து விட ஆரம்பிச்சிடும். ரோ பார்க்கறது ஃபுல்லாகவே போதி மரம் தான். இதில் வந்து ஹைட் டிஃப்ரெண்ட் இருக்குது. 1 அடி ஹைட்டில் இருக்குது, 1.5 அடி ஹைட்டில், 2 அடி 3 அடி. அதாவது ஹைட் தகுந்த மாதிரி போன்சை நம்ம பண்ணலாம். 1 அடியில் பண்ணலாம், 1.5 அடியில் பண்ணலாம், 2 அடி பண்ணலாம், 3 அடியில் பண்ணலாம். நம்மளுடைய விருப்பம். அதாவது மாமி போன்சைன்னு சொல்லுவாங்க, 4 இன்ச்சு 8 இன்ச்சு 10 இன்ச்சு அந்த மாதிரி ஹைட்டில் பண்ணிட்டு வருவாங்க. மண் கண்டிப்பாக வேணும். மண், ஆட்டு சாணம், மாட்டு சாணம் இதெல்லாம் வந்து நல்லா மக்குன சாணமாக மண்ணோட மிக்ஸ் பண்ணிட்டு அதில் போட்டு வளர்க்கணும். அதாவது இதெல்லாம் வந்து ரீபார்ட் பண்ணும். மினிமம் ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு முறையாவது மண்ணு சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் பார்த்து இதுவும் பெருசு போதி மரம் தான். இது வந்து ஒயர் கட்டிருக்க காரணம் வந்துட்டு இந்த கிளை வந்து மேலே தூக்கின மாதிரி இருக்கும். பட் நமக்கு இந்த கிளை வந்து கீழே வேணும் அப்படின்னும் போது அப்படி ஈர்த்து வச்சு கட்டிடுவோம். கட்டிட்டா ஒரு 2-3 months வந்துட்டு அங்கேயே நின்றோம். அப்புறம் அந்த கம்பியெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம், எடுத்துருவோம். அந்த கம்பியெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். சொல்ல போனால் இதுதான் இப்போ போன்சை டெவலப் பண்ணுறது மெட்டீரியல். இப்போ தான் மெட்டீரியலாக இருக்கும், கவரில் உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வடிவமைப்பு கொண்டு வருவோம். இதெல்லாம் வேணும், இதெல்லாம் வேண்டாம், அந்த மாதிரி கட் பண்ணிட்டு தேவையானதை மட்டும் விட்டு வச்சு அதுக்கப்புறம்லாம் நல்லா துளிர் வந்தாக்கா பார்க்கறதுக்கு இப்போ ஆர்டர்த்தியாக மரம் மாதிரி இந்த மாதிரி தான் டெவலப் பண்ணுது. இந்த மாதிரி டெவலப் பண்ண மரம் தான் இந்த மரம். இந்த மாதிரி மரம் தான் இந்த மாதிரி கொண்டு வரும். ஃபியூச்சரில் எல்லாம் ஒரு 1 year 2 yearல இந்த மாதிரி டெவலப்மெண்ட் பண்ண முடியும். வந்துடும். அது எல்லாமே இதெல்லாம் மெட்டீரியல் தான் கொஞ்சம். புளியா மரம் சீசன் டைம்ல பூ காய் வரும். எல்லாமே ரொம்ப ஏஜான செடி இருந்தது. ஆமா, இந்த லைன் ஃபுல்லாவே நீங்க பாக்குறது புளியா மரம். ஒவ்வொரு லைனும் புளியா மரம் இருக்கு. இந்த லைன் நீங்க பாக்குறது நம்ம ஊர் கிராமத்து ஆலமரம், நம்ம இந்தியன் மரம் ஆலமரம். இது சொல்ல போனா அடையாறு ஆலமரம் அந்த தான் இது. அந்த மாதிரி நம்ம தொட்டியில் இந்த லைன் ஃபுல்லாவே பண்றோம். இது ஆலமரத்திலேயே வந்து வெரிக்கட்டட், கொஞ்சம் லீஃப் கொஞ்சம் எல்லோவா வரும். இதெல்லாம் அந்த ஆலமரம் இந்த டைப்பு. இதெல்லாம் ரொம்ப ஏஜான செடிங்க. 20 வருஷம் 25 வருஷம் மரங்க இதெல்லாம். இந்த ஆலமரம் நேச்சராக பாருங்கள், வீதெல்லாம் விட்டுட்டு பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு பெரிய மரம் மாதிரி இருக்கும். ஃபுல்லாக வீடு வந்துச்சு பாருங்க, பார்க்கறதுக்கு அப்படியே நேச்சராக ஒரு பெரிய மரம் மாதிரி இருக்கும். இது எங்கிட்ட ஒரு 18 வருஷமா. இதெல்லாம் இப்போ தான் ஒரு 2-3 வருஷம் மரம் தான் அதெல்லாம் ஆக்சுவலாக. இது ரொம்ப நாள் மரம். இது வந்து வெளாங்கா சொல்லுவாங்க, எல்லாருக்குமே தெரியும். அந்த கோவில் அதெல்லாம் வந்து கோவிலுக்கு வெளாங்கா. இது லீஃப் பெருசாக இருக்கும். இதுலேயே அதே ஜாதி தான், பட் லீஃப் குட்டியாக இருக்கும், வித்தியாசங்கள் இருக்கும். காய் வரும். ஆமா, இது வந்து செரி பழம்னுவாங்க அந்த லைன். செரி பழம் லைன் ஃபுல்லா. இது பேரை வந்து மால் பீச்சா சொல்லுவாங்க. செடி பேரு நேம் மால் பீச்சியா நேம். இந்த லைன் ஃபுல்லா இதே தான். இந்த 2 லைனுமே நீங்க பாக்குறது வந்து நேம் வந்து மால் பீச்சியா. இது ஆலமரத்திலே வந்து ஃப்ரூட்ஸ் வர ஆலமரம். இது பழம் வரும் நல்லா. ஒவ்வொரு கிளைகளிலும் நல்லா ஃப்ரூட்ஸ் இருக்கும். ஆமா, ஆலமரத்துல ஃப்ரூட்ஸ் இது வர மரம். அது இந்த ஆலமரம் வந்து யூஸ் ஆகிற ஒரு பொருள் தான்.
இது வந்து குழந்தைங்க இல்லாம இருக்கிறவங்க இந்த ஆழ விதையை எடுத்து நானே போட்டிருக்கேன், நிறைய பேர் பயன்படுத்திருக்காங்க. ஆழ விதையோட நம்ம வந்து கொஞ்சம் பாதாம் முந்திரி இதெல்லாம் கலந்து நல்லா அரைச்சிட்டு டெய்லி பசும்பாலில் கலந்து கொடுத்தாக்கா நல்லா வந்து ஒரு 6 மாசம் சாப்பிட்றதுக்காட்டியுமே கரு தங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. வித்தணுக்களை வந்து உருவாக்குற ஒரு தன்மை வந்து இதுல இருக்கு. இந்த ஆழ இவ்வளோ நாளில் நான் இந்த 5 வருஷத்துல இது எனக்கு தெரியாது. இது எனக்கே தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷம். இது பட் எங்கள் ஊர் மக்களுக்கும் இதெல்லாம் சொல்லலாம். இருந்ததுன்னா நீங்க எடுத்து சேகரிச்சு கூட வைங்க. நிறைய இருக்கு இந்த பக்கம், நிறைய இருக்கு. சேகரிச்சு வச்சு யாருக்காவது யூஸ் ஆகுற மாதிரி. ஏன்னா அங்க கடையில கிடைக்கிறது வந்து மண்ணோட கிடைக்கும், நமக்கு கீழே உழுது. ஆமா, மண்ணோட கிடைக்கும். கிளீன் பண்றதுதான் அதுல பெரிய விஷயம். ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் போது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த நேம் வந்து செடி பேர் வந்து கேம்லினா சொல்லுவாங்க. இந்த செடி பேர் வந்து ஃபைகாஸ் சொல்லுவாங்க. இது வந்து சப்போட்டா மரம், இதுலயும் காயெல்லாம் வரும். இந்த செடி நேம் வந்து பாரிஜாதம் சொல்லுவாங்க. பாரிஜாதம் இதோ பாருங்க, இந்த பூ பாருங்க, நல்லா ஸ்மெல் நல்லா வரும், நல்லா ஸ்மெல் வரும். பாரிஜாதம் சொல்லுவாங்க. இது வந்து இது பைகாஸ்ல லாங் லீஃப்னு சொல்லுவாங்க. ஏன்னா லீஃப் வந்து லாங்கா இருக்கிறதுல லாங் லீஃப் பைகாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 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 செடி பேர் வந்து ஃபைகா லிப்டிக் ஃபைகாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது லிப்டிக் ஃபைகாஸ். ஆமாம், லிப்டிக். அது கலருக்காக ஒரு லீஃப்காக அந்த மாதிரி. இது இந்த செடி வதங்கின மாதிரி இருக்கும். ஏன்னா ரூட் கீழே போயிடுச்சு, இப்போ தான் கட் பண்ணி இடம் சேஞ்ச் பண்ணுறோம். இது நாவ மரம், நம்ம கிராமத்திலே இருக்கும் நாவ மரம். இதெல்லாம் வந்துட்டு நீர் மருதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், இதுக்கு நேம் வந்து நீர் மருது, அர்ஜுனா மரம் இதெல்லாம் சொல்லுவாங்க. நிறைய பார்த்தா நம்ம சாலைகளில் பெரிய பெரிய மரமாக ஏஜான மரம் பார்க்க முடியும். ட்ரங்க்லாம் பார்த்து நல்லா ஒயிட்டாக இருக்கும், பார்த்தா நல்லா தோல் உறிஞ்சி பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது நீர் மருது. இது வந்து நம்ம கிராமத்தில் ரொம்ப வெயில் நல்ல நிழல் கொடுப்பாங்க சொல்லிட்டு புங்க மரம் சொல்லுவாங்க. அந்த கொட்டை கூட எடுத்து எண்ணெய்லாம் புங்க எண்ணெய் ஆடுவாங்க. அது இதுலேயும் அதே நேச்சுரலாக பார்த்தா பூவெல்லாம் வரும். இதில் வந்துரு பாருங்க, மொட்டெல்லாம் வந்துருக்கு. இதெல்லாம் இன்னும் ஒரு ஃபுல்லாக மொட்டு வந்துடுச்சு. இன்னும் ஒரு 1 மந்த்ல நல்லா பூ ஆகிட்டு காய் பிடிக்கும். ஏன்னா மரம் அந்த ஏஜ் ஆயிடுச்சு. அழகுள்ள இருக்கும். இது புங்க மரம். அவ்வளோ சூப்பரா இருக்கும். இது வந்து நேம் ஜகுனியா சொல்லுவாங்க. ஜகுனியான்றது அந்த காலத்துல ஒரு இதுல வரும். இது ஒரு நாடகத்துல வந்து ஜகுனியான்னு இருக்கும். இந்த கார்னர்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். இந்த கார்னர் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். இந்த பட்டா குத்திரோன்ற காரணத்துக்காக இந்த செடி பேர் வந்து அந்த ஜகுனியான்னு நேம் வச்சிருக்காங்க. சூப்பரான இந்த தோட்டத்தை வந்து நீங்க பாத்துருக்கீங்க. இது பாத்தீங்கன்னா கரெக்டா ஊர் பேர் எல்லாமே தம்பி சொன்னாப்ல, நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2வது கீழே வந்து இவங்க லிங்க் எல்லாமே கொடுக்குறோம், அட்ரஸ் லொகேஷன் எல்லாமே கொடுக்குறோம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு உங்களுக்கு என்ன விருப்பமா இருக்கோ அந்த செடி வந்து வாங்கிக்கலாம். எனக்கு இங்க வந்து பார்த்ததுல ரொம்ப ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த போன்சா வந்து நிறைய வெரைட்டி இருந்தது. இந்த சில மரத்துங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா தான். நீங்க யாரெல்லாம் இந்த மாதிரி எல்லா மரத்தையும் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம்.